Hello friends, welcome to Sugan's Cookery. இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கேழ்வரகு இடியாப்பமும் தேங்காய் பாலும் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு முழு தேங்காயை திருகி மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு வாசத்துக்காக 4-5 ஏலக்காய் சேர்த்து கூடவே வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜார்ல ஒரு நிமிஷம் ஓட்டி விட்டீங்கன்னா பால் ரெடி ஆயிடும். இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டிட்டு இந்த மிச்சம் இருக்கிற தேங்காவை திரும்ப மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு அடிச்சு இதே மாதிரி 3 முறை நீங்க பால் எடுத்துக்கலாம். இப்போ 3 முறை பால் எடுத்தாச்சு. இது கூட தேவையான அளவு கொஞ்சமா தண்ணி விட்டு இனிப்புக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான தேங்காய் பால் ரெடி. இப்போ இடியாப்பம் செய்யறதுக்கு 1 கப்பு கேழ்வரகு மாவு, 1/4 கப்பு அரிசி மாவு சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கேழ்வரகு மாவு அரிசி மாவு ரெண்டும் சேர்த்து 1/4 கப்பு எடுத்துக்கிறோம். அதே அளவு 1/4 கப்பு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாவுல சேர்த்துட்டு கரண்டியோட அடிப்பகுதி வச்சு லைட்டா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியா சேர்க்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி எல்லா மாவுலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும், நம்ம கை வைக்க முடியாது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். நல்லா அழுத்தி பிசைங்க, அப்போதான் இடியாப்பம் நல்லா சாஃப்டா பூ போல வரும். இப்போ நம்மளோட இடியாப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நான் எடுத்திருக்கிற இடியாப்ப அச்சு. இதில் இருக்கிற அந்த ஓட்டைகளை பாருங்க, ரொம்ப சின்னதாக இருக்குது, ஒரு ஊசியோட அளவு தான் இருக்குது. இந்த மாதிரி உள்ள இடியாப்ப அச்சு எடுத்திங்கன்னா தான் இடியாப்பம் நல்லா மெலிசாக சாஃப்டாக பூ போல் இருக்கும். மொத்தமாக எடுத்துட்டிங்கன்னா நூடுல்ஸ் மாதிரி ஆகிடும். இடியாப்பத்தை நார்மல் இட்லி தட்டிலேயே அவிச்சு எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி இடியாப்ப தட்டு அப்படின்னு சொல்லிட்டு விற்கிது, அது கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடிக்கடி நீங்கள் இடியாப்பம் செய்வீங்க அப்படின்னா இந்த தட்டு வாங்கி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டுங்க. ஸோ இப்போது எல்லாத்துலேயும் அழகாக நம்ம சுட்டு வச்சாச்சு. இதை நல்லா தண்ணி கொதிக்கிற இட்லி பானையில் வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆவியில் வேக வச்சிங்கன்னா போதும். பூ போல் ரொம்ப சாஃப்டான இடியாப்பம் ரெடி ஆகிடும். இப்போ இந்த சாஃப்டான இடியாப்பத்து கூட டேஸ்டியான தேங்காய் பால் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.